பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அதற்கு அவர், உன் பெயர் என்ன? யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு கர்த்தரோடு கூட போராடி அவர் மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இதே சம்பவம் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, யாக்கோபு மிகவும் அழுது கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் கண்டிப்பாய் நாம் கேட்டதை சாதிக்கும் என்று பார்க்கிறோம். யாக்கோபு போராடி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார், சாதித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட அப்படியா ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.